எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரெடிமேடாக கிடைக்கிற அரிசி மாவோ அல்லது வீட்டில் நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிற அரிசி மாவோ அல்லது இடியப்பு மாவையோ பயன்படுத்தி நாங்கள் அப்படி செய்யாமல் இன்றைக்கு அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி அதில் கொழுக்கட்டை செய்து எப்படி பால் கொழுக்கட்டை செய்யணுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 250 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 5 மணித்தியாலத்துக்கிட்ட ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்துருக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதை மிக்சி கப்பில் மாற்றி அரைக்க போகிறோம். அதுக்கு இதை மிக்சி கப்பில் மாற்றிடலாம். இப்போ இந்த அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணியை முதல்ல ஊற்றி அரைங்க. ஏன்னா கணக்க தண்ணி ஊற்றினீங்கன்னா அரைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். இதை ஒரு வெண்ணெய் பதத்துக்கு, அதாவது கொஞ்சம் கூட கட்டை இருக்காத அளவுக்கு வெண்ணெய் பதத்துக்கு அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் விட்டு விட்டு அரைங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 150 ml தண்ணி தான் விட்டு நான் அரைச்சேன். நான் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்ச மா இருக்கணும். இப்போ இதில் இருந்து ஒரு குழிக்கரண்டி, அதாவது 2 மேசக்கரண்டி அளவுக்கு எடுத்து வேறையாக வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு நான் பேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு உறுதியான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 100 ml தண்ணி விட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. இதில் தான் நாங்கள் இப்போ அரைச்ச மாவை விட்டு கிண்டி இடியப்ப பதத்துக்கு எடுக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் அரைச்சி வச்ச மா முழுவதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு தேங்காய் பூ போட்டிங்கன்னா அந்த உருண்டை டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு அரை மேசக்கரண்டி அளவுக்கு சீனி நல்லா மிதமான தீயில் வச்சு அப்படியே கலந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் தண்ணி கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் இப்படியே வச்சு நீங்கள் மிதமான தீயில் கிண்ட கிண்ட ஒரு இடியப்ப பதத்துக்கு இது உருண்டு வரும். அது வரைக்கும் நீங்கள் இதை இப்படியே அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இதில் போடுற இந்த தேங்காய் சீனி ரெண்டுமே இந்த மா டேஸ்ட்டை கொடுக்குறதுக்கு, அதாவது நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்கிறோம் பாருங்கள், அதில் இந்த தேங்காய் சீனியுடைய சுவை வரும். அதுக்காகத்தான் இந்த தேங்காயும் சீனியும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மா நல்லா வெந்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு நெய் பூசின பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இந்த கரண்டியில் பிடிச்சிருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டுருங்க. இந்த மா பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது. அப்போ மா வெந்துட்டுண்டு அர்த்தம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு, அதாவது நாங்கள் உருட்டுற அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உங்களோட கையில் வச்சு இப்படி உருட்டணும். ஆக பெருசாக உருட்டினீங்கன்னு சொன்னால் தேங்காய் பாலில் சுகராது. அதனால் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ வேறொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி ஒரே அளவுக்கு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் ஒரே சைஸுக்கு உருட்டி எடுத்துருங்க. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக தேங்காய் பாலை கொதிக்க வச்சிடலாம். இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பாலை முதல் கொதிக்க வைக்கிறதுக்கு இதில் 1 லிட்டர் பாலை நான் இது 2ஆம் 3ஆம் பால், இன்னும் முதல் பால் இருக்குது. இதில் ஒரு அரை லிட்டர் இருக்குது. இப்போ இதை இந்த குக்கர் பாத்திரத்தில் விட்டுட்டு அதோட இது கடைசி பால், இதில் ஒரு 100 ml இருக்குது. இப்போ மொத்தமாக 600 ml இதில் விட்டுட்டேன். இப்போ முதல் பால் இருக்கு இல்லையா, அந்த முதல் பாலில் முழுவதையும் விடாமல் அதில் ஒரு அரைவாசியை விட்டுட்டு மிச்சத்தை வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஓன் பண்ணிடுங்க. இப்போ நான் முதல்ல அரை கேக்கில் எடுத்து வச்சேன் இல்லையா அந்த மா, அதோட சேர்த்து அந்த மிக்சி கப்பெல்லாம் கழுவின தண்ணியை சேர்த்து கலந்துட்டு இதில் ஒரு அரை கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பால் கொழுக்கட்டை நல்ல தடிப்பாக இருக்கிறதுக்காக தான் அந்த மாவை கொஞ்சமாக நாங்கள் கரைச்சி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மீடியமாக நெருப்பை வச்சுட்டு நல்லா காய்ச்சிட்டே இருங்க. இது போல் பால் ஒரு கொதி வந்ததும் இப்போ இதில் கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துடலாம். நெருப்பை குறைச்சி வச்சுட்டு கொழுக்கட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ நெருப்பு குறைச்சி, அதாவது நல்ல ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் இது நல்லா இந்த கொழுக்கட்டை இந்த பாலில் வேகணும். அது வரைக்கும்
நீங்கள் வந்து இடைக்கிட கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னு சொன்னால் மா போட்டபடினால அடிப்பிடிக்க பார்க்கும். இந்த கொழுக்கட்டையும் மாத்தானே. இப்போ இடைக்கிட கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் மிதவான தீயில இருந்து இது வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நாங்கள் பிடிச்சு வச்சுருந்த அந்த மிச்ச முதல் பாலை இதில் சேர்த்துட்டு இது கூட வந்து சீனியை சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து நான் 150 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ சீனியையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அதே மிதமான சூட்டில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் சீனி பால் விட்டு கொதித்ததும் இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காயினுடைய வாசனை எடுத்துடும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை கலந்துட்டு இப்போ நீங்கள் இதை அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மொத்தமாக தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காயை துருவி பால் எடுத்து அந்தளவு பாலையும் இதில் சேர்த்துருக்கிறேன். என்ன நண்பர்களே, அருமையான சுவையில் எப்படி பால் கொழுக்கட்டை செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. காட் பிளஸ் யூ.